கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தமிழ்ச்செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சங்கனூர், கணபதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடம் திமுக சாதனைகளை எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். மாநில உரிமைகளை காப்பது முதல்வர் மு.க.ஸ்டாலின் என்றும், தொகுதி மறுவரைவு மசோதா தோல்வி அதற்கான எடுத்துக்காட்டு என்றும் கூறினார். மேலும் அதனை கொண்டாடும் வகையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதற்கிடையே செய்தியாளரை சந்தித்து பேசிய அவர், வரக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதிகளிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும் என்று தெரிவித்தார். கிட்டத்தட்ட எல்லா பகுதியுமே போயிட்டு வந்துட்டு ஒரு ரவுண்டு. இன்னும் மகளிர் பாருங்க உற்சாகமாக எங்கள் கூட சேர்ந்து கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மகளிர் முன்னுரிமைப்படுத்தி தான் நம்ம முதலமைச்சர் 5 ஆண்டு காலமாக இப்போ ஏகப்பட்ட திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை முதல் கொண்டு விடியல் பேருந்து பயணம், பெண்களுக்கான கல்வி உதவித்தொகை நிறையா கொடுத்துட்டே இருந்தார். ஸோ அதனால் மகளிர், பெண்கள், மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப லேப்டாப் கொடுத்ததுனால மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்காங்க. களம் வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக ரொம்ப பாசிட்டிவாக நல்லா இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.